அஸ்ஸலாமு அலைக்கும். சாலிஹ் நபி சமூக அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நபியை அனுப்பினார். இந்த சமூக மக்கள் சிலையை மட்டும் வணங்கிட்டு இருந்தாங்க. சமூக மக்களை நேர்வழிப்படுத்த அல்லாஹ் சாலிஹ் நபியை அனுப்பினார். இந்த சமூக மக்கள் எப்படிலாம் வந்தாங்க? மலைகளை குறைந்து வீடு அமைத்து கொண்டார்கள். வயல்களிலும் தோட்டங்களிலும் நீர் ஊற்றுகளிலும் பேரித்த தோப்புகளிலும் எல்லா வசதிகளுடன் வாழ்ந்து வந்தாங்க. இந்த சமூக மக்கள் ஹிஜர் அப்படின்ற ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தாங்க. இந்த ஹிஜர் மக்கா மற்றும் தபூக் இந்த இரண்டு ஊர்களுக்கும் நடுவில் இருக்கிறது. சிலை வழிபாட்டை முடித்த மக்களை சாலிகளில் சற்று நேர்வழிப்படுத்த பல முயற்சிகளை செய்தார். அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்கி சொன்னாங்க. அந்த சமூக மக்கள் சாலிகளில் பொய்யான் என்று சொன்னாங்க. சாலிஹ் நபியோட பிரச்சாரத்தை ஏற்கனவே அந்த சமூக மக்கள் சாலிஹ் நபியிடம் சொல்றாங்க, நீங்க ஒரு பொய்யர், நீங்க உண்மையான இறைத்துதரா இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக பெண் ஊட்டத்தை தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சமூக மக்கள் சாலிஹ் நபி அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க. அல்லாஹ் அத்தாட்சியாக ஒரு பெண் ஒட்டகத்தை தந்தான். அப்ப சாலிஹ் நபி சமூக மக்களிடம் சொல்றாங்க, இதோ நீங்க கேட்ட பெண் ஒட்டகம், நீங்க எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா வேதனை உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும். இது ஒரு நாள் கிணத்துலையும் தண்ணி குடிக்கும், நீங்க ஒரு நாள் கிணத்துலையும் தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. சாலிஹ் நபி எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த சமூக மக்கள் அதை கேட்கல. இந்த பெண் ஒட்டர் காலை வெட்டிட்டாங்க. சமூக மக்கள் சாலிஹ் நபியில போய் எங்களுக்கு நீ எச்சரிக்கை வேதனை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதனால சாலிஹ் நபி சமூக மக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்னும் நீங்க 3 நாள் உங்களுக்கு சுகமாக அதாவது சந்தோஷமா இருக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேதனை வந்துடும் சொன்னாங்க. 3 நாள் கடந்துச்சு. இடியால் பெரும் சத்தத்தை அல்ல இருக்குன்னா நிலநடுக்கத்தை கொடுத்தான். அவங்க வீட்டில் இருந்து அவரை மரணித்து கிடந்தாங்க. ஆனால் எதுக்கு அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தாங்கன்னா அவங்க அல்லா வணங்காம என்ன வைத்தாங்க. அல்லா அனுப்பி அத்தாச்சன் பெண்ணோட காலை வெட்டிட்டாங்க. அவங்க வாயால் வேதனை கேட்டாங்க. சமூகத்துக்கு வாழ ஹிஜர் அனுப்பினது அல்லா இன்னொரு தாட்சி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம படிப்பினை பெறுவதாக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லா வணங்கி வரணும், அவனுக்கு இடை வைக்கக்கூடாது, அல்லாஹ்க்கு பயந்து நடக்கணும். இன்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானாக அப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.